நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில விவசாயத்துறையில் நானோ தொழில்நுட்பம் குறித்து முனைவர் சங்கர் அவர்கள் சொல்வதை கேட்கலாம். வாங்க நேயர்களே. விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் சங்கர். நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம விவசாயத்துறையில் நானோ தொழில்நுட்பத்தோட பயன்பாடுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தமான முயற்சிகள், வழக்கமான விவசாய தொழில்நுட்பங்கள் எதுக்காக இது பண்ணாங்கன்னா, விவசாயியோட திறன்களை உற்பத்தி திறனை அதிகரிக்கத்தான் இந்த நானோ டெக்னாலஜி, அதாவது நானோ தொழில்நுட்பம் விவசாயத்துறையில் உள்ளே கொண்டு வராங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பாக விதைகள் அதிசய விதைகள் கொண்டு விவசாயம் செய்வதனால நீண்டகால மற்றும் படிப்படியாக விவசாயம் செய்யக்கூடிய முறைகள் முன்னேறி கொண்டு இருக்கின்றது. விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பம் கடந்த தசாப்தத்தில் ஏராளமான பொது நிதி உதவியுடன் வேகத்தை பெற்றுள்ளது. ஆனால் பல துறைகள் விவசாயத்தின் குடையின் கீழ் வந்தாலும் வளர்ச்சியின் வேகம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதற்கு காரணமாக என்ன பார்த்திங்கன்னா, பண்ணையின் உற்பத்திறன், ஆற்றல் மற்றும் பொருள் சுதந்திரமாக பரிமாற்றும் திறன், இதெல்லாம் அதுக்கு காரணமாக சொல்கிறாங்க. ஸோ தொழில்துறையில் நானோ தொழில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த நானோ தொழில்நுட்பமானது விவசாயத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு. அது முக்கியமான நோக்கம் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. விவசாய பயன்பாடுகளில் நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமை அமைச்சாங்க. இதில் பல்வேறு நாடுகள், குறிப்பாக விவசாயத்தை நம்பி இருக்கிற, விவசாயத்தை தொழிலாக இருக்கிற நாடுகள் முதன்மையாக வழிகாட்டியாக மாறியது. இருந்தாலும் கருத்தியல் கட்டமைப்பு, விசாரணை பாதை, அதை நெறிமுறைப்படுத்துறதுக்காக முதல்ல நானோ டெக்னாலஜியை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அப்புறம் விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பம் குறித்த சாதாரண, அதாவது 2000 ஆண்டுக்கு அப்புறம் நானோ டெக்னாலஜியில் விவசாயத்துறையை பற்றி படித்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 14,000க்கும் அதிகமாக அதிகரிச்சிருக்கு. இதற்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அதோட சக்தி, ஆற்றல் மற்றும் அதோட பயன்பாடு. இதனால் என்ன மிகப்பெரிய ஒரு நன்மை நடந்தது பார்த்திங்கன்னா, விவசாயத்துறையில் 5%க்கும் அதிகமான ஒரு உற்பத்தி திறன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நானோ தொழில்நுட்பம் விவசாயத்தில் எவ்வாறு பயன்படுகிறது? நானோ தொழில்நுட்பம் நம்ம விவசாய பயன்பாடுகளில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, புது புது இயந்திரங்கள், பொறியியல் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து புதிய பண்புகள், விவசாயம் மற்றும் உணவு முறைகள் மற்றும் சாதாரண வடிவமைக்கும் பயிர் பாதுகாப்பு மற்றும் நோய்க்கிருமி மற்றும் பூச்சிக்கொல்லி எச்சங்கள் கண்டறிவதற்கான நானோ பேப்ரிக் பொருட்கள் டெக்னாலஜி எல்லாமே இந்த நானோ டெக்னாலஜியால் தான் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயிகளோட உற்பத்தி திறன், செயல்திறன், அதோட தாக்கம் ஆகியவற்றை 5 மடங்கு. விவசாயத்தின் நானோ தொழில்நுட்பத்தை எவ்வாறு வரவேற்கிறார்கள்? அடுத்து விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பத்தை எப்படி வரையறுக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நானோ தொழில்நுட்பம் என்பது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனத்தால் வரையறுக்கப்பட்டதாகும். அதாவது 1/100 நானோமீட்டர் அளவில் பொருளை புரிந்து கொள்வது மற்றும் கட்டுப்படுத்துவது. அங்கு தனித்துவமான ஒரு இயற்பியல் பண்புகள், புதுமையான பண்புகளை சாத்தியமாக்குறது. அளவு பரிமாணங்களை பொறுத்தவரை இந்த வரையறை சற்று கடினமானது தான். பொருட்களின் சிக்கலை தீர்க்கும் திறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் விவசாயத்தின் பார்வையில் இது நானோ தொழில் வரையறுக்கான மற்ற முயற்சிகளிலிருந்து 10 முதல் 1000 நானோமீட்டர் வரையிலான அளவு பரிமாணங்களில் உள்ளடக்கியது. அதாவது ஒவ்வொரு அணுவும் ரசாயன பிணைப்பும் துல்லியமாக குறிப்பிடப்படும் இயந்திரங்களை வடிவமைக்கிறது, உருவாக்கும் விஞ்ஞானம் என்பது தான் இந்த நானோ தொழில்நுட்பம் என்று நம்ம விரிவி சொல்லலாங்க. இதில் குறிப்பிட்ட நுட்பங்கள், சாதனங்கள் தயாரிக்கிறது, அணு இயற்பியல் நிர்ணயித்த வரம்புகளுக்கு அருகில் நமது தொழில்நுட்பம் வரும்போது நம்மிடம் இருக்கும் திறன்களை நாம் தொகுப்பாகலாம்.
ஸோ நானோ தொழில்நுட்பமானது நமது தகவலை கட்டுப்படுத்த கணினிகள் என்ன செய்தது என்பதை பொறுத்ததுங்க. ஸோ நானோ மெயின் தொழில்நுட்பத்தின் இறுதி இலக்கு அசம்பிளைன், அதாவது உற்பத்தி ஆகும். அது அசம்பிளைன் என்பது அணுமட்டத்தின் பொருளை கையாள வடிவமைக்கப்பட்ட ஒரு நானோ இயந்திரம். விவசாயத்தில் வளர்ந்து வரும் நானோ தொழில்நுட்பம் பயன்பாடுகள் பொருட்களினோட சிக்கலை தீர்க்கும் திறனை நம்பியிருக்கு. மேலும் 100 நானோமீட்டர் என்ற உச்ச வரம்பில் மிக கடுமையாக கடமைக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் விவசாய பயன்பாடுகளுக்கு நானோ தொழில்நுட்பம் பண்ணை உற்பத்தி முறைகள் பெரிய அளவிலான உள்ளார்ந்த குறைபாடுகள் மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மிக குறைந்த உள்ளீடு மற்றும் பயன்பாட்டு திறன், இதற்கு மிக எளிமையான பரிமாணங்கள் கொண்ட நானோ பொருட்கள் தேவைப்படலாம். இருந்தாலும் விவசாய உற்பத்தி முறைகளில் பணிகளை ஈஸியாக செய்ய, எளிமையாக முடிக்க இந்த நானோ தொழில்நுட்பம் மிகப்பெரிய உதவியாக இருக்குது. வழக்கமான விவசாயத்திற்கும் ஞானோ விவசாயத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வழக்கமான விவசாயத்தின் வரம்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பசுமை புரட்சியின் தொடர்புடைய சில சமீப விவசாய நடைமுறைகள் உலகளாவிய உணவு விநியோகத்தை பெரிதும் அதிகரித்துள்ளது. அது சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் சேவைகள் மீது கவனக்குறைவான அல்லது தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் நிலையான விவசாய முறைகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுது. வேறு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி அதிகமாக யூஸ் பண்ணுறங்காட்டி என்ன பண்ணி நிலத்தடி நீர் மற்றும் நீரில் ஊட்டச்சத்து நஞ்சு அதிகரிக்குது. சுகாதாரம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு செலவுகள் இதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருதுங்க. மீன்பிடி மற்றும் பொழுதுபோக்கு வாய்ப்புகள் குறைகிறது. ஏன்னா நம்ம அதிகமான நச்சு பொருட்களை உபயோகப்படுத்துறங்காட்டி ஸோ மீனில் நம்ம வளர்த்த முடியாமல் போயிடுதுங்க. மண்ணின் தரம் பாதிப்பு ஏற்படுமா? அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கிற தரங்கள்லாம் குறைஞ்சிருது. மண்ணில் இருக்கிற உயிர் சத்துக்கெலாம் அழிஞ்சு போயிடுது. அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்திக்கணும். இந்த சிதைந்த மண்ணில் உற்பத்தி திறனை என்ன பண்ணணும், அப்போ நமக்கு இந்த மண் ஆல்ரெடி நமக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறங்காட்டி இந்த மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுதுங்க. எனவே அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வரம்பு நிர்ணயிக்கிறோம். அதாவது கரெக்டான அளவு நாம் உற்பத்தி, அதாவது பூச்சிக்கொல்லி பயன்படுத்தணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே வேஸ்ட்டாக அதை மண்ணில் அதிகமான பூச்சிக்கொல்லியெல்லாம் போட்டு மண்ணோட தன்மை குறைஞ்சிருங்காட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு உற்பத்தி திறன் அதிகமாக திருப்பி உற்பத்தி திறன் குறையுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக உரமிட வேணும், நீர் அதிகமாக தேவைப்படுது. இதெல்லாம் நமக்கு ஒரு தீமைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக பூச்சிக்கொல்லி பயன்படுறதுனால. அது மட்டும் இல்லாமல் நாம் நன்மை செய்யக்கூடிய சில பூச்சிகள்லாம் இறந்துருதுங்க. நானோ விவசாயத்தின் உற்பத்தி அதிகரிக்குமா? ஸோ இந்த நானோ டெக்னாலஜியால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா பயிர் உற்பத்தியில் ஒரு 50% நீர் நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நீர் தேக்கி அதிக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது நீண்ட காலத்துக்கு நாம் இதை நம்பி இருக்க முடியாது. ஏன்னா பருவமழை பொய்த்தல் மற்றும் முறையற்ற பெய்யும் வரும் பருவமழைகளால் இந்த நீர் நம்ம பயன்படுத்துவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. எனவே நாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக விவசாயத்தை நம்ம தெரிந்த மாதிரி ஈஸியாக செய்கிற பாதுகாப்பாக செய்கிறதுக்கு நாம் ஒரு வரைமுறைகளை வகுக்க வேண்டியது. அதனால தான் பசுமை புரட்சி, பசுமை தீர்ப்பாயம் போன்றவைகள்லாம் அமைச்சு நம்மளுடைய நிலத்தடி மண்ணை பாதுகாத்து வராங்க. ஸோ அதுக்கு இந்த நானோ டெக்னாலஜி நானோ தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் உபயோகப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தினா என்ன ஆகும்னா விளைச்சல் நமக்கு அதிகரிக்கும், உற்பத்தி திறன் அதிகரிக்கும், விவசாயியோட பொருளாதார நிலை அதிகரிக்கும். ஸோ எனவே நாம் ஒரு வரம்புக்கு உட்பட்டு நாம் எதை செஞ்சாலும் அதை செய்யணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு சொல்லுவாங்க. ஸோ எனவே அந்த அளவுக்கு அதிகமாக போகாமல் விவசாய பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக பயன்படுத்தாமல் நாம் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மிக குறைந்த அளவில் விவசாய உரங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவது தான் இதோட நோக்கம். இதன் நன்மைகள் என்ன? தொடர்புடைய மொத்த பொருட்களை விட நானோ பொருட்களின் நன்மைகள் என்னென்னு பார்ப்போங்க. அதாவது நானோ அளவில் அப்படிங்கிறது, நானோங்கிறது மிகச்சிறிய ஒரு துகள். அதாவது நானோ அளவில் பொருள் மொத்த பொருளால் கண்டெடுப்படாத
அசாதாரண பண்புகளை காட்டி எடுத்துக்காட்டாக மேற்பரப்பு, கேஷன் பராமரிப்பு திறன், அயனி உறிஞ்சுதல், சிக்கலானது மற்றும் களிமண்களின் பல செயல்பாடுகள் இவையெல்லாம் வந்து நானோ வரையில் கொண்டு வரப்பட்டால் ஸோ நானோ துகள்கள் வந்து ஒரு மொத்த வேறுபடும் முக்கிய வழியில் ஒன்று நானோ துகள்கள் அணுக்கள் விகிதமானது அதோட மேற்பரப்பில் உள்ளது. ஸோ இது ஒப்பிடும்போது மிக குறைவாக இருக்கும். இது குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஸோ ஈஸியாக வந்து தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். அது தேவைப்படும் போது அந்த தண்ணியை வந்து கொடுக்குங்க. இதனால் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னா குறைந்த செலவில் வந்து அதிக மகசூலை நம்ம ஈட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து உரமிடுதல் நமக்கு கம்மியாகுது, பராமரிப்பு செலவு கம்மியாகுது. இதனால் என்னங்கன்னா மொத்த விவசாய திறன் நமக்கு 12% நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கின்றங்க. விவசாய உற்பத்தியின் தனித்தன்மை என்ன? விவசாய உற்பத்தி முறையின் தனித்தன்மை நல்ல ஒரு கேள்விங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை வெளியிடப்பட்ட அரசாங்க அறிக்கைகளில் மற்றும் பதிப்பாய்வுகளில் தொழில்துறையின் ஒப்பீடுகள் விவசாய உற்பத்தி முறையின் தனித்துவத்தை அல்லது கலாச்சார குறிப்பிட்ட மற்றும் இட குறிப்பிட்ட அம்சங்களின் அதன் மாறுபாடுகளையோ அல்லது களத்தையோ மையமாக கொண்ட விவசாயத்தின் வளர்ச்சியின் திசையோ எடுத்துக்காட்டவில்லை. எனவே நானோ தொழில்நுட்பம் விவசாயத்தில் மந்தமாக ஊடுருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான வழிமுறைகள் மூலம் விவசாய முறைகளை மேம்படுத்துவது, விவசாய உற்பத்தி நிலையான அதிகரிப்பு, அப்புறம் தொழில் துறையில் அனுபவிக்கும். ஸோ 1961 மற்றும் 1999 இடையில் உலகளாவிய உணவு உற்பத்தி மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து அதிகமளிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து விளைநிலங்களினோட பரப்பு வந்து உலகளவில் அதிகரிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் உலகளவில் பரப்பளவில் 12% அதிகரிப்பு, நிரந்தர மேய்ச்சல் பரப்பில் 10% அதிகரிப்பு. இது ஓரளவுக்கு குறைந்தாலுமே ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒட்டுமொத்த இது பார்த்திங்கன்னா இப்போ உணவு விளைச்சல் பார்த்திங்கன்னா 15% மட்டும் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் நீர்ப்பாசனத்தினால நிலப்பரப்பில் 97% உயர்ந்த மற்றும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பேட் உரங்கள் பயன்பாடு மற்றும் பூச்சிகள் உற்பத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக 638%, 430%, 203% மற்றும் 854% அதிகரிச்சிருக்கு. இதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாய பூச்சிகளினுடைய இது வந்து அதிகமாக இருக்குது. இருந்தபோதும் தானிய விளைச்சல் வந்து ஒரு கிலோ வந்து குறைஞ்சிருக்கு. இது பெரும்பாலான தொழிற்சாலை உற்பத்தி முறைகளை போல என்று விவசாய உற்பத்தி ஒரு மாறுபட்ட ஒரு இதாகும். அனைத்து உலகளாவிய அனைத்து பகுதிகளிலுமே வந்து இந்த வேறுபாடு வந்து காணப்பட்டுச்சு. இதற்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அதிகமான பூச்சிக்கொல்லி பயன்பாடு, அதிகமான நீர் பயன்பாடு, ஸோ உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்களாக இருந்துச்சு. விவசாயத்தின் இரண்டாவது முக்கியமான மிகப்பெரிய அம்சம் உலக அளவில் உள்ளீடுகள் தேவை. எடுத்துக்காட்டாக ஒரு 50 மில்லியன் செல்போன்களுக்கு கார்பன் நானோ ஃபைபர் பார்த்திங்கன்னா 50 மில்லிகிராம். ஆனால் ஒவ்வொரு ஹெக்டருக்கும் நிலத்திற்கும் நைட்ரஜன் உரம் பார்த்திங்கன்னா 100 கிலோவாக இருக்கும். இது அனைத்தையும் சேர்த்து விதை, உரம், நீர், பூச்சிக்கொல்லி. ஸோ பண்ணை உள்ளீடு பார்த்திங்கன்னா நானோ பொருட்களின் வடிவில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதோட மொத்த பயன்பாடு வந்து மிக குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகசூலும் வந்து ஒரே மாதிரியே இருக்காது, நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ பண்ணை உற்பத்தி முறையில் இப்போ நானோ கேப்சூல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது உரங்களை வந்து நானோ கேப்சூல்ஸ் மூலமாக கொடுத்து உரங்களை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இது பண்ணாமல் நானோ கேப்சூல்ஸாக மாற்றி அதை வந்து உரங்களாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அது நேரடியாக செடிக்கு நமக்கு பயன்படும். இதனால் அதோட மகசூல் மற்றும் உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு நமக்கு அதிகமாக கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பராமரிப்பு செலவு குறையுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த உரத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வேலை குறையுது. அது நம்ம நிலத்தை ஃபுல்லாக வந்து பரப்புறதுக்கான டைம் குறையுது. ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நன்மையாக நம்ம சொல்லலாங்க. இருந்தாலும் பண்ணை உற்பத்தி முறைகளை விரும்பிய உற்பத்தி திறன், சுற்றுச்சூழல் தரத்தை பராமரிக்கிறது, சமூக நேர்மைகளை பின்பற்றுறது ஆகியவற்றில் பல பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இது எல்லாம் நானோ தொழில்நுட்பம் உள்ளே நுழைஞ்சதால அடுத்த தலைமுறை விவசாயிங்க இது எல்லாத்தையும் தகர்த்து ஒரு புத்துயிர் பெறும். ஸோ சுற்றுச்சூழல் அமைப்பில் உள்ள நானோ பொருட்கள் பண்புகள், நடத்தை, அதெல்லாம் அது வினைத்திறன்லாம் வந்து
முன்கூட்டியே நம்ம தீர்மானித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணுறனுங்காட்டி அந்த விளைச்சல் வந்து இன்னொரு புது வடிவம் பெறும் என்பது மட்டும் நம்ம மறுக்க முடியாத உண்மைங்க. ஸோ விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு தொலைநோக்கு மற்றும் பொறுமை அவசியம். ஏனெனில் பெரும்பாலான விவசாய துறைகளில் தரவுகளை உருவாக்குறது நேரத்தை செலவழிக்கிறது மற்றும் விலை உயர்ந்தது. மேலும் பண்ணை உற்பத்தி முறைகளில் அதிக எண்ணிக்கையிலான நம்ம வந்து பண்ணி பார்க்கணுங்க. அதாவது அதிக உற்பத்தின மாறிகளை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு உடனடியாக நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு முறை இல்லை. இதுக்கு வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய முடிவுகளை வச்சு நாம் அனலைஸ் பண்ணி அதாவது தீர்மானித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கோங்க. நானோ தொழில்நுட்பம் விவசாயத்திற்கும் எவ்வளவு வரவேற்பு பெற்றுள்ளது? அடுத்து நானோ தொழில்நுட்பம் விவசாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. ஒரு நல்ல கேள்வி. ஸோ நானோ தொழில்நுட்பம் விவசாயத்துக்கு மிக 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 ஒரு பங்காற்றுங்க. இது நானோ தொழில்நுட்பம் பயன்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்த இயற்கையான செயல்முறைகள் அதிக அறிவியல் நுட்பம் உருவாக்கப்படும் வெற்றி பெறும். எடுத்துக்காட்டாக அதிக உற்பத்திறன் மற்றும் சிறந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு திறமையான ஊட்டச்சத்து பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கு மண்ணை அதிக திறன் கொண்டதாக மாற்றுவதற்கு இலக்காக இருக்கலாம். நானோ தொழில்நுட்பத்துடன் ஊட்டச்சத்து மேலாண்மை 2 முக்கியமான அளவுகளில் நம்பியிருக்க வேண்டும். அதாவது மண் அமைப்பில் தாவரங்களுக்கு கிடைக்கும் அயனிகள் இருக்க வேண்டும் மற்றும் மண் தாவர அமைப்புகள் ஊட்டச்சத்து போக்குவரத்து அயனி பரிமாற்றத்தை நம்பியிருப்பதால் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பொட்டாசியம். ஸோ இதெல்லாம் எப்படி உறிஞ்சுது? ஸோ பாஸ்பரஸ் சத்துக்கெல்லாம் மண்ணில் இருக்கா, அதோட கரைதிறன், மழை பொழிவு, அதோட எதிர்வினைகள், இதை எல்லாத்தையும் இதில் யூஸ் பண்ணுறங்காட்டி தொழில்நுட்பம் யூஸ் பண்ணுறங்காட்டி நம்ம ஈஸியாக வந்து நிர்வகிக்கலாங்க. ஸோ எந்த முறையிலும் முறையான இதில் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறத இந்த நானோ தொழில்நுட்பம் உறுதி செய்யும். செயல்முறைகள் எளிதாக்கும் மற்றும் களிமண் தாதுக்களில் அதில் இருக்கிற எதிர்வினைகளை கட்டுப்படுத்தும். அதை வந்து சமப்படுத்தி தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து சரியான விகிதத்தில், சரியான நேரத்தில், சரியான வடிவில் தர்றது தான் இந்த நானோ தொழில்நுட்பத்தோட ஒரு முக்கியமான நோக்கம். இதனால் எந்த ஒரு ஆபத்து இல்லை, எளிமையான சேமிப்பு, வசதியான விநியோக அமைப்பு அவற்றை செயல்படுத்தலாம். இதேபோல் பூச்சிக்கொல்லிகள், கன உலோகங்கள் மற்றும் ரேடியோ நியூக்ளியர் மாசுபடுத்தப்பட்ட மண்ணை சரி செய்யறதுக்கு இந்த 0 வோல்ட் இரும்பு நானோ துகள் மற்றும் இரும்பு துறவிலிருந்து நானோ துகள் பயன்படுத்தப்படலாம். இந்த நானோ பொருட்கள் கரிம சேர்மங்கள் மற்றும் கன உலோகங்களுக்கு அதிக உறிஞ்சல் தொடர்பை கொடுக்கிறது. விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு தாவரங்கள் மரபணு முன்னேற்றங்கள்ங்க. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் செல்லுலார் மட்டத்தில் குறிப்பிட்ட தளங்களுக்கு மரபணுக்கள் மற்றும் மருந்து மூலப்பொருட்களை வழங்குறாங்க. இயற்கை வளங்களை வந்து நிர்வகித்தல், உணவுப் பொருட்களை நோய் கிருமிகள் மற்றும் அசுத்தங்களை முன்கூட்டியே கண்டறிதல், உரங்கள் மற்றும் பூச்சிகள் போன்ற வேளாண் ரசாயனங்களை உள்ள டெலிவரி அமைப்புகளை பற்றி நம்ம ஒருங்கிணைத்தல், உணவு பயன்படுத்துதல், பேக்கேஜிங் மற்றும் விவசாயம் மற்றும் உணவு முறை பாதுகாப்பு கண்காணிப்பு, இது எல்லாமே வந்துங்க இந்த நானோ தொழில்நுட்பம் பயன்படுது. மிக முக்கியமான பயன்பாடு பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பயன்பாடு பார்த்திங்கன்னா நானோ உரங்கள். ஸோ மரபு உரங்களுக்கு மாற்றாக இந்த நானோ உரங்கள் மண்ணில் வந்து போய் அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து குடிநீரில் இருக்கிற மாசுகளை வந்து யூட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதில் இருக்கிற மாசுக்களை அகற்ற பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் துணை நீர்ப்பாசனத்தின் மீது அதிகப்படியான சார்பு, காலநிலை பாதிப்பு, மோசமான உள்ளீடு, இப்போ தற்போதைய விவசாய உற்பத்தியில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளை வந்து களையறக்கும் இந்த நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம் உபயோகப்படுகிறதுங்க. மேலும் நானோ தொழில்நுட்பம் அதன் முக்கியமான தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அசுத்தமான இடங்களை சுத்தம் செய்யிருக்கும், ஒட்டுமொத்த செலவு குறைப்பதற்கு மட்டும் இல்லாமல் அசுத்தமான மண்ணை சுத்திகரிப்பு செய்து அதை வந்து பயன்படுத்தக்கூடிய மண்ணாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை இந்த தொழில்நுட்பம் மூலமாக நம்ம ஈஸியாக செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் என்ன ஒரு பயன்பாடு பார்த்திங்கன்னா, ஒரு எதுக்குமே உபயோகப்படாத ஒரு மண்ணை உபயோகமுள்ள மண்ணாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த நானோ தொழில்நுட்பம் நமக்கு உபயோகப்படுத்துதுங்க. இது எப்படி இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நானோ தொழில்நுட்பத்திலும் தயாரிக்கப்பட்ட உரங்கள் மண்ணில் உள்ள உயிர் சத்துக்கள் பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற
மண்ணின் உயிர் சத்துகளும் அதை உறிஞ்சி தன்மைகளையும் நீர் உறிஞ்சி தன்மைகளையும் அதிகப்படுத்தி அந்த மண்ணை எதுக்கும் உதவாத மண்ணை விவசாயத்துக்கு உதவக்கூடிய மண்ணுகளாக இந்த நானோ டெக்னாலஜி மூலமாக மாற்றலாங்க. இதெல்லாம் சாத்தியம்னா கண்டிப்பாக சாத்தியமாகும். அதற்கு நமக்கு தேவை பொறுமை மற்றும் காலம் கண்டிப்பாக தேவைங்க. வாழ்வாதாரத்தின் பாதுகாப்பிற்கு விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பத்தின் பங்கை அதிகரிப்பதில் ஒருமித்த கருத்து எல்லா நாடுகளுக்குமே உள்ளதுங்க. குறிப்பாக 3ஆம் உலக நாடுகளில் உள்ள ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் உலக வர்த்தக அமைப்பின் கீழ் 1994 வர்த்தக ஒப்பந்தங்கள் 3 உலக நாடுகள் ஒன்றான அறிவுசார் சொத்து உரிமையின் வர்த்தகம் தொடர்பாக 3 அம்சங்கள் நிறைவேற்றினாங்க. இந்த 3 அம்சங்களுமே எதை வலியுறுத்துன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அனைத்து வகையான நானோ தொழில்நுட்பங்களும் சர்வதேச மற்றும் அமெரிக்க காப்புரிமை எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது. இது எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு பகிர்ந்து நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பூமியை வளமான பூமியாக மாற்றுறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காப்புரிமை யார் கொண்டாருக்காங்கன்னா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் நானோ தொழில்நுட்பத்தில் முன்னிலை இருக்குதுங்க. இவை எல்லாம் வளர்ந்த நாடுகள். இவை வளரக்கூடிய நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, சீனா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இந்த தொழில்நுட்பங்களை பகிர்ந்து அதன் மூலமாக உலக மக்கள் அனைவரும் விவசாய பெருமக்கள் அனைவரும் பயன்படுறதாங்க. இந்த விவசாயத்தில் நானோ தொழில்நுட்பம் என்பது ஏழை நாடுகளுக்கு அதிகமான ஒரு நன்மையை வழங்கக்கூடியது கருவியாகும். ஏன்னா இது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயிகள் பற்றாக்குறை, கால சூழ்நிலை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகளே ஒரு மோசமான நிலைமையில நோக்கி போயிட்டுருக்கு. அந்த நிலைமையில் இது ஒரு வரப்பிரசாசமாக இருக்கிறது இந்த நானோ டெக்னாலஜி. ஸோ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே கலைஞ்சி ஏழை நாடுகளை முன்னேற்ற இந்த நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணால் அதோட பயனை நாம் எளிமையாக அறுவடை செய்யலாங்க. இதாங்க இந்த நானோ டெக்னாலஜியோட மொத்த பயன்பாடுகளை இன்னும் நம்ம இந்த விவசாயத்துறையில். நன்றிங்க ஐயா, இது வரைக்கும் மிக நன்றாக பதில் சொன்னீங்க. மிக கனிமையோடு கேட்டதுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் பலகை நிகழ்ச்சி. இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில விவசாயத்துறையில் நானோ தொழில்நுட்பம் குறித்து முனைவர் நா. சங்கர் அவர்கள் சொல்வதை கேட்டோம். மேலும் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் நேயர் அவர்களுக்கும் KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.